நீங்கள் எந்த ஒரு மெசேஜ் பாட்டில் எடுத்துருப்பீங்களோ உங்ககிட்ட என்ன ஒரு மெசேஜ் பாட்டில் இருக்கோ அதோட ஹைட்டு தாங்க இந்த ஹைட்டு. வித்துன்றது நீட்டாக மென்ஷன் பண்ணுவாங்க, அது பதில் நம்ம வந்து டைமென்ஷன் மென்ஷன் பண்ணுறோம். இப்போ நான் இந்த ஸ்கேல் வச்சு இதோட ஹைட்டை நான் மெஷர் பண்ண போகிறேன். ஸோ இதோட ஹைட்டை மெஷர் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாட்டிலோட ஹைட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 12 சென்டிமீட்டர் இருக்கும். நீங்கள் ஃபுல் ஹைட்டை வந்து மெஷர் பண்ணக்கூடாது. இந்த எட்ஜுக்குள்ளேயும் அதே மாதிரி இந்த பாட்டிலுக்கு உள்ளேயும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு தான் மெஷர் பண்ணணும். இப்போ நான் ஹைட்டை வந்து மெஷர் பண்ணா எனக்கு வந்து 10 சென்டிமீட்டர் வருது. பாட்டிலோட டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர். பட் நமக்கு உள்ள ஸ்பேஸ் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஹைட்டை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி 10.71 சென்டிமீட்டர் இருக்கு. நமக்கு 10 சென்டிமீட்டர் ஆகவே போதுமானது. இல்லை நீங்கள் அதுக்கும் கொஞ்சம் கம்மியாக கூட வச்சுக்கணும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் 9.7 நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். இப்போ நம்ம இங்கே வித்தை மெஷர் பண்ணணும். இங்கே நீட்டாக ஒரு பொருள் வந்து நம்ம இங்கே வித்தை ஈஸியாக மெஷர் பண்ணிடலாம். பட் நம்மளுக்கு இங்கே ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இதை எப்படி மெஷர் பண்ணுறது நான் சொல்கிறேன். இங்கே ஒரு பிளாங்க் A4 ஷீட்டை நான் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கலாம். இப்போது இந்த பாட்டில் மேலே இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சும்மா அது மேலே ஒரு ரோல் பண்ண போகிறேன். நீங்கள் ஒரே ஒரு ரோல் மட்டும் தான் பண்ணணும், எக்ஸ்ட்ரா ஒரு ரோல் பண்ணும்போது ஒரு ரோல் மட்டும் அந்த எட்ஜு வந்து முடிகிற அளவுக்கு நீங்கள் ரோல் பண்ணணும். ஸோ அங்கே கரெக்டாக நீங்கள் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இதுதான் உங்களோட வித்து. ஸோ இதை நான் வந்து அப்படியே மெஷர் பண்ணுறேன். ஸோ வித்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9 சென்டிமீட்டர் இருக்குது. அதனால இங்கே நான் 9 சென்டிமீட்டர் கொடுத்துட்றேன். ஸோ நம்மளுக்கு ஃபைனலாக அதோட அவுட்புட் வந்துச்சு ஹைட் அண்ட் வித்து. ஸோ இதுதான் அதோட ஹைட் அண்ட் வித்து. இப்போ நம்ம இதுக்குள்ள ஒரு ஃபோட்டோ செட் பண்ணணும். இங்கே அப்படியே நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே வந்து அப்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி டிஃபால்ட் அப்லோட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே இருக்குங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கேப்டன் அமெரிக்காவோட ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது. கேப்டன் அமெரிக்கா ஃபோட்டோ வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணலாம். ஃபோட்டோவை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி இந்த ஃபோட்டோவில் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து மெர்ஜ் ஆகிடும். நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோக்கான அலைன்மெண்ட் வந்து நீங்கள் கரெக்டாக செட் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஒயிட் ஸ்பேஸ் எல்லாம் எங்கேயா இருக்குது, இதில் வேஸ்ட்டாக கேட்பீங்க. இதை வந்து நீங்கள் அப்படியே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோட்டோவில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 2 ஃபோட்டோவும் ட்ராக் பண்ணி காப்பி பண்ணி டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா இது இன்னும் 2 ஆயிடும். நீங்கள் ஒரே பேப்பரில் நீங்கள் 4 மெசேஜ் ஃபோட்டோ வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம். அவ்வளோதாங்க. பக்கத்தில் இருக்க இந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுக்கலாம். டவுன்லோட் கொடுக்குறப்ப பிடிஎஃப்ல கொடுக்க தேவை, நம்ம வந்து பிஎன்ஜிலே கொடுத்தாவே போதும். ஸோ அதனால் பிஎன்ஜி கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கீழே டவுன்லோட் ஆப்ஷனை இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோடு ஆகிட்டு இருக்கும். இது கம்ப்ளீட் ஆனது ஒன்ஸ் உங்களுக்கு டவுன்லோட் ஆகி முடிச்சிடும். இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு அந்த ஃபைனலாக அவுட்புட் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணணும். இந்த ஃபோட்டோ எதில் பிரிண்ட் பண்ணுறது உங்களுக்கு ஒரு டவுட் வரும். நீங்கள் வந்து ஃபோட்டோ பேப்பரில் வந்து பிரிண்ட் பண்ண வேணாம். அப்படி நீங்கள் ஃபோட்டோ பேப்பரில் பிரிண்ட் பண்ணோம்னா இதுக்குள்ளே ரொம்ப கம்மியான GSF பேப்பரை சூஸ் பண்ணி அதில் வந்து இந்த ஃபோட்டோவை வந்து பிரிண்ட் பண்ணுங்க. நான் யூஸ்வலாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா A4 பேப்பரில் தான் பிரிண்ட் எடுத்தேன். ஏன்னா நம்ம A4 பேப்பரில் பிரிண்ட் எடுக்கிறப்ப தான் உள்ளே இருக்க லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் வந்து வெளியில் வந்து ஃபோட்டோ மேலே தெரியும். ஸோ அதே A4 பேப்பர்லேயே ரொம்ப லோ GSM எடுக்காம A4 பேப்பரில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் GSM பேப்பர் எதுவோ அதை தான் நான் யூஸ் பண்ணேன். நான் வந்து JK கம்பெனியில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் GSM பேப்பரை வந்து நான் சூஸ் பண்ணி இதை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். உங்ககிட்ட பிரிண்டர் இல்லைன்னா கவலைப்படாதீங்க. உங்கள் நியர்பை ஷாப்பில் ஜெராக்ஸ் ஷாப்லேயே உங்களுக்கு கலர் ஜெராக்ஸ் போகிற இடத்துலேயே உங்களுக்கு நீங்கள் கேட்டீங்கன்னாவே பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி பிரிண்டர் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். பிரிண்ட் வந்து பக்காவாக வந்திருக்கு. நமக்கு 4 ஃபோட்டோ வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஒரே டைமே 4 ஃபோட்டோவும் பிரிண்ட் பண்ணிக்கலாம் A4 ஷீட்டில். இப்போ வந்து நம்ம இந்த ஃபோட்டோவை வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்கு நான் ஸ்கேல் வச்சுட்டு என்கிட்ட பார்த்தீங்கன்னா டீட்டெயில் நைஃப் இருக்குது, நான் இதை வச்சு கட் பண்ணுறேன். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு கட் பண்ணலாம். ஈவன் சிசரில் கூட கட் பண்ணலாம். பட் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கட் பண்ணுறப்போ நம்மளுக்கு கரெக்டாக ப்ராப்பராக வரும். நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணுறப்போ அது முன்ன பின்ன போகும், நம்மளுக்கு பார்க்க லெவலாக இருக்காது. இதே மாதிரி நீங்கள் 4 சைட்ஸுமே இந்த டீட்டெயில் நைஃப் வச்சு அதோட ஃபோட்டோ வந்து மட்டும் கட் பண்ணி ப்ராப்பராக எடுக்கணும். இப்போ பாருங்க, நான் இந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் ப்ராப்பராக கட் பண்ணி எடுத்துருக்கேன். மீதி ரிமைனிங் ஃபோட்டோ வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த ஃபோட்டோ வந்து நம்ம வந்து இந்த பாட்டிலுக்குள்ளே இன்செர்ட் பண்ணணும். இப்படி பாக்ஸ் ஷேப்ல இருக்க இந்த ஃபோட்டோ எப்படி பாட்டிலுக்குள்ளே இன்செர்ட் பண்ணணும் டவுட்டாக இருந்தால் இந்த ஃபோட்டோ வந்து நம்ம கொஞ்சம் ரோல் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நான் எப்படி ரோல் பண்ணுறேன்னா, இதுதான் ஃப்ரண்ட் சைடு, இது பேக் சைடு வச்சுப்போம். நீங்கள் இப்படி ரோல் பண்ணலாம், இல்லை இப்படியும் ரோல் பண்ணலாம். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து ரோல் பண்ணுறாதீங்க, ஏன்னா அது ஃபோட்டோ வந்து பெண்ட் ஆகிடும். ஸோ நார்மலாக ஒரு ப்ரெஷரே இல்லாமல் லேசாக சுற்றுற மாதிரி சுற்றிங்கன்னா
உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரோலர் மாதிரி கிடச்சிடும். அதை வந்து நீங்கள் அப்படியே பாட்டிலுக்குள்ளே இன்சைட் பண்ணுற வேண்டியதான். ஸோ இப்போ பக்கவாக நமக்கு வந்து அவுட்புட் வந்துருக்குங்க. நம்ம கரெக்டாக ஹைட்டும் மெஷர் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி வித்தும் மெஷர் பண்ணியிருக்கோம். நீங்கள் முடிஞ்ச அளவு வித்தை மெஷர் பண்ணுறப்போ ரொம்ப லென்த்தியாக வச்சிடாதீங்க, அதே மாதிரி ரொம்ப ஷார்ட்டாகவும் வச்சிடாதீங்க. கரெக்டாக ஒரு ரோல் பண்ணுறப்போ உங்களுக்கு லென்த்தி எந்தளவு வருதோ அதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணி உள்ளே செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே அப்படியே ஒரு கார்க்கை வச்சு க்ளோஸ் பண்ணி கூட நீங்கள் செட் பண்ணலாம். அப்படி இல்லாமல் நம்ம தமிழ்லைனில் பார்த்த மாதிரி லைட் செட் பண்ணி கூட நம்ம செட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இதுக்கு லைட் செட் பண்ணிடுவோம். ஸோ இது கூட வந்த லைட் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இது நம்ம அப்படியே டேரெக்டாக வைக்காம இந்த லைட்டை வந்து நம்ம கொஞ்சம் ரோல் பண்ணி வைக்க போகிறோம். ஒரு பென்னோ இல்லை ஒரு பென்சிலோ எடுத்துட்டு இந்த லைட்டை வந்து நம்ம ரோல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த லைட்டை வந்து நம்ம இப்போ ஸ்ப்ரிங் டைப்பில் வந்து நம்ம ரோல் பண்ணியிருக்கோம். ரோல் பண்ண இந்த ஒரு லைட்டை வந்து நம்ம இதுக்குள்ளே செட் பண்ணிவிட்டு மேலே ஒரு ப்ரெஸ் பண்ண போதுங்க உள்ளே செட் ஆகிடும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த லைட்டை வந்து டர்ன் ஆன் பண்ணி பார்ப்போமா. பாருங்கள் எவ்வளோ பக்காவாக வந்து லைட் எரியுது. ஸோ நீங்கள் உத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கேப்டன் அமெரிக்காவோட அந்த ஸ்டார் சிம்பிளான வந்து நமக்கு வார்ம் ஒயிட்ல வந்து லைட் எரியுது. அதே மாதிரி சுற்றி பிங்க் கலர் ஸ்டார்ஸ் வந்து எரியிற மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் லைட் வந்து எரியுது. இந்த மாதிரி ஒரு பக்காவாக ஒரு லேம்பை ரெடி பண்ணி உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் சேல் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கான காஸ்ட் எவ்வளோ ஆயிருக்கும் நம்ம பார்ப்போமா. யூஸ்வலாக நம்ம ஒரு மெசேஜ் பாட்டில் எடுத்துட்டீங்க பார்த்தீங்கன்னா அதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோட ப்ரைஸ் வந்து நமக்கு தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பிக் சைஸு. ஸோ இது நான் சேல் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா 60 rupeesக்கு சேல் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம வந்து பிரிண்ட் எடுத்திருக்கோம். நம்ம வந்து உள்ளே வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம யூஸ்வலாக வந்து ஃபோட்டோ பேப்பரில் பிரிண்ட் பண்ணாமல் நார்மலாக A4 பேப்பர்லேயே நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம நியர்பை ஷாப்பில் ஜெராக்ஸ் ஷாப்பில் பிரிண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கலர் ஜெராக்ஸ் வந்து ஒரு 10 rupeesல பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து IGSM சூஸ் பண்ணனால ஒரு 50 rupees வச்சுப்போம். டோட்டலாக இது மேக் பண்ண காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 75 rupeesல நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் நினச்சிங்கன்னா 120லேருந்து 150 180 வரைக்கும் சேல் பண்ணலாம். ஏன் ஈவன் 200 வரைக்கும் சேல் பண்ணுற ஆட்கள் கூட இப்போ இருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ப்ரைஸ் மார்ஜின் வந்து செட் பண்ணி சேல் பண்ணால் உங்கள் கஸ்டமர் அதை வாங்க முடியும்ன்றதை நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுமா, அப்போ நம்மளோட பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.